அன்பார்ந்த விவசாயிகளே, உங்களோடு ஒரு நிமிடம். சம்பா சாகுபடியில் பூச்சி நோய் தாக்குதல் அதிகமாகி பயிர் பாதிப்புக்குள்ளாகி நமக்கு மகசூல் குறைவாகுதுன்னு பார்க்குறீங்களா? இதுக்கு மிக முக்கிய காரணமாக பார்க்கப்படுறது என்ன அப்படின்னாக்கா, நம்ம யூரியாங்கிற தலைச்சத்தை அதிகமாக போடுறதாங்க. ஸோ சம்பா பருவத்தில் சாகுபடியில் நம்ம ஒரு ஏக்கருக்கு ஒரு தெளிப்பிற்கு 26 கிலோவுக்கு மேலே பயன்படுத்த வேண்டாம். அதிகபட்சமாக ஒரு ஏக்கருக்கு 2 மூட்டைக்கு மேலே மொத்தமாக நீங்கள் பயன்படுத்த வேண்டாம். இதனால் நமக்கு பார்த்திங்கன்னா பயிரில் அதிக அளவு பூச்சி நோய் தாக்குதல் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக புகையான் போன்ற பயிர்கள் தாக்குனால நம்மளுடைய நெற்பயிர் காயறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சில சமயங்களில் பதறாகிவிடும். இன்னும் பார்த்திங்கன்னா குலைநோய் தாக்குதல் ஏற்பட்டு அதிக மகசூல் இழப்பு ஏற்படுது. ஸோ இந்த மாதிரியான பூச்சி நோய் தாக்குதலேருந்து நம்ம தவிர்த்துக்கலாம். இன்னொன்று குறிப்பாக பார்த்திங்கன்னா வளர்ச்சி பருவத்துக்கு அப்புறம் நெற்பயிர் சாகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். நெற்பயிர் பார்த்திங்கன்னா கதிர்முற்ற பருவத்தில் ரொம்ப அதிகமாக சாயறதுக்கான வாய்ப்பு ஏற்படும். ஸோ நம்மளுடைய நெற்பயிரை பூச்சி நோயிலேருந்து பாதுகாத்து நல்ல மகசூல் அதிகப்படுத்தி செலவை குறைக்கணும் அப்படின்னாக்கா நாம் யூரியா பயன்பாட்டை குறைச்சிக்குவோம். இதுக்கு பதிலாக காம்ப்ளெக்ஸ் போன்ற உரங்களை நம்ம பயன்படுத்தலாம். என்ன சரிங்களா?